இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இந்த பதிவு நமக்கானது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஆனது. எல்லா காலகட்டங்களிலும் பக்தியிலே சோதனைகள் வருவது உண்டு. அந்த சோதனைகள் எப்படி இருக்கும் என்றால், நமது வாழ்க்கையிலே கஷ்டங்கள் உண்டாகும் போது அந்த கஷ்டத்திற்கு காரணம் இறைவன் என்ற எண்ணம் நம் மனதிற்குள் வரும் பொழுது அந்த பக்தியிலிருந்து நாம் சற்றே விலகி போக எண்ணி இருப்போம். ஆனாலும் அந்த சிவபக்தியின் பிடிமானம் ரொம்ப ரொம்ப இறுக்கமானது. இறைவன் நம்மை பிடித்திருக்கிறாரா, நாம் இறைவனை பிடித்திருக்கிறோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பிணைப்பானது இந்த பக்தியில் இருக்கும். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த தடங்களை, அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி ஒரு இறுக்கமான பிணைப்பை இறைவனுடன் ஏற்படுத்தி கொண்டிருப்போம். அதற்கு நாம் கடந்து வருகின்ற பாதை அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் படிப்படியாக முதலில் தெரிந்து கொள்ளுங்களேன். ஆனா ஆவனா அப்படின்ட்டு நம்ம சொல்லி தர்றதுக்கு பள்ளிக்கூடங்கள் வேண்டும். அதுபோல தான் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு உணர்ந்து கொள்வதற்கு, அதாவது ரொம்ப பெரிய ஞானியர்களுக்கு தேவைப்படாது. ஆனால் எதை பற்றியுமே அறியாத, ஆன்மீகத்தில் கொஞ்சம் கூட நாட்டமில்லாத ஒருவருக்கு இறை கோட்பாடு அப்படிங்கிறத அறிவிக்கணும் அப்படின்னா ஆலயங்களும் கோவில்களும் தேவைப்படுகின்றன. நம்ம பொதுவாக அது இல்லை, நேரடியாக வந்துட்டு நம்ம இறை தரிசனத்தை தியானத்தின் மூலம், தவத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா அது அனைவருக்குமானது அல்ல அந்த கோட்பாடு. அதை நாம் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இப்போ அடியேன் கடைசியில் ஒரு வீடியோ பார்க்க நேரிட்டது. காலத்தின் கட்டாயமாக கூட இருக்கலாம். ஒருவர் நம்ம வள்ளலாரை மிகப்பெரிய அளவில் மதிக்கின்றோம். ஏன்னா சிவத்தினுள் ஐக்கியமானவர் ஐயா. அவர் மீது தனிப்பெரும் பற்று அப்படிங்கிறது, அவரை வழியாக எடுத்துக்கொண்டு அவர் வழியாக பயணிப்பவர்கள் ஏராளம் ஏராளம். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் மீது பற்றுடையவராக நம்மை காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர் வழியிலே நடக்க வேண்டும். ஆனால் அவர் உணர்ந்ததை நாம் உணர்ந்தோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அந்த நண்பருக்கு இது போய் சேருமான்னு கூட அடியனுக்கு தெரியலை. அந்த இடத்துல அவர் சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா, திருவாசகம், தேவாரம், பெரிய புராணம், 63 நாயன்மார்கள் எல்லாம் பொய் அப்படின்ட்டு ஒரு கூற்றை அப்படியே வச்சுட்டு போகிற போக்கில் போகிறார். அடியேன் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுவது, நாம் உணர்ந்தோமா, அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு, எத்தனை 100 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதனுடைய புனிதத்தை நாம் உணர்வோமா அப்படின்னு. நீங்க எல்லாம் அதை வெறும் பாடல்களாக பார்க்குறீங்க. அதுதான் உங்களுக்கான பிரச்சனையே. இன்னும் சொல்ல போனால் வள்ளலார் ஐயாவும் படிப்படியாக எல்லா நிலைகளிலும் இருந்து உண்மையை உணர்ந்து அதன் பின்பு ஒளி வடிவமானார் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி கூறுகின்ற நபர் எடுத்ததுமே ஒளி வடிவாக மாறிவிட முடியுமானா கிடையாது. உங்களுக்கு அந்த பக்குவமே இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது தான் உங்கள் பேச்சிலிருந்து புரிந்தது. இப்போ நம்ம ஆனாவனா படிப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் தேவை. அதே போல தான் கோவில்கள். இன்னொன்று, இந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் நாம் நினைக்கிறது போல சாதாரண எழுத்துக்கள் அல்ல. அதெல்லாம் அதிர்வுகள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு. தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த அதிர்வுகளை உணர்ந்தவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே அவ்வெழுத்துக்கள் எந்த விதமான அதிர்வுகளில் இருக்கின்றன என்பதை உணர்ந்து அதை எழுத்துக்களாக, அதை சொல்லாக பயன்படுத்தினார்கள். அதன் பின்புதான் அது ஒரு எழுத்து வடிவம் தேவைப்பட்டது. அதற்கு முன்னாடி எழுத்து வடிவம் தேவையில்லை. ஏன்னா இப்போ அடியேன் சில விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அந்த ஓசையை எழுப்பினாலே இதுதான் அர்த்தம் என்று புரிந்து கொண்டார்கள். இன்றளவும் விலங்குகள் தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கின்றன அல்லவா தகவல்களை. எவ்வாறு? அந்த ஒளியின் மூலமாக. அதே போலதான் சில ஒளிகளின் மூலமாக நாம் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டோம், அந்த ஆன்மீக அதிர்வுகளை கொண்டு.
அதன் பின்பு எழுத்து வடிவத்தின் அவசியம் தேவைப்பட்டது. ஒருவருக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதோ இல்லது ஏதோ ஒரு தேவை ஏற்பட்டதனாலோ அதற்கு வடிவங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த வடிவமும் பார்த்தீங்கன்னா தமிழோட வடிவங்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டமாக மாறிக்கொண்டே வந்திருக்கும். தமிழ் மந்திர மொழி அடிப்படையாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அடியேன் சொல்ல வருவதற்கு கடமைப்பட்டுள்ளது என்னன்னா, ஆலயங்கள் தேவை. அந்த ஆலயங்களின் மூலமாக நம்மை மீறிய சக்தி ஒன்று உள்ளது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். சில பேர் ஏன் இறைவன் கையில் ஆயுதங்கள் அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்களை எழுப்புவாங்க. அது தனி ஒரு விஷயம், அதை பற்றியும் நாம் பேசுவோம், தவறில்லை. இப்போ அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு உணர்ந்து கொண்டவர்கள் அமைதியாக அமர வேண்டும் என்று சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆலயத்தில் ஒரு 5 நிமிடங்கள் அமருங்கள். எதற்காக? அமர்ந்து செல்லுங்கள்னு சொல்றது என்னன்னா, அமர்ந்து பேசாமல் இருங்கள். கொஞ்சம் பேசாமல் இருக்கும்போது சரி கண்ணை மூடி உட்காருவோம் அப்படின்ட்டு கண்ணை மூடி உட்கார ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு நம்முள் இருக்கின்ற அந்த ஆற்றல்கள் இல்லையா, எடுத்ததுமே ஒருவருக்கு சொன்னதுமே புரிந்து விடாது. அதனால ஒரு சின்ன சமிக்கை மாதிரி கொடுப்பாங்க. ஆலயத்தில் சுற்றி வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து தான் எந்திரிச்சு வரணும், கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருந்துட்டா வரணும். ஏன்? அந்த அமைதியாக உட்காரும் போது உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது. அதுவும் அந்த காலகட்டத்தில். இன்னைக்கு நம்ம கையில் அலைபேசி இந்த மாதிரி நிறைய இருக்கனால அதில் நேரத்தை செலவிடுறோம். ஆனால் ரொம்ப யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பக்கத்தில் பேச மாட்டாங்க, அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருப்பாங்க. கண்ணை மூடி எத்தனை நிமிஷங்களுக்கு நம்ம பல விஷயங்களை யோசிக்க முடியாது. அப்போ சில கேள்விகள் மனதுள் எழும். இறைவன் அப்படிங்கிற கோட்பாடு யாது, எப்படிப்பட்டது? ஏன்னா அவங்க ஆன்மீகத்தை நாடி சென்றவர்கள். நம்மை போல எதுவும் பொன்பொருள் வேண்டும் என்று நாடி செல்பவர்கள் அல்ல. ஒரு 50-60 வயதிற்கு மீது வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம், இனிமேல் இதுதான் கதின்ட்டு போய் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன யோசிக்க போகிறார்கள்? இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது, இந்த உடல் எவ்வாறானது, இந்த உடல் இயக்கம் எவ்வாறானது அப்படிங்கிற பல கேள்விகள் வரும்போது அது தனக்குள்ளே சில கேள்விகளை எழுப்பிக் கொண்டு அதன் மூலமாக சில விடயங்களையும் பெற்றார்கள். அவர்களைத்தான் ஞானியர்கள் என்று கூறுகின்றோம் இன்றளவும். சில பேர் இன்னைக்கு வேதியியல்னு சொல்றோம் இல்லையா, நிறைய வேதிப்பொருட்களை கலந்து அதனுடைய வினைகளை அறிந்து அதன் மூலமாக சில பொருட்களை உண்டாக்குகிறார்கள். அதை அந்த காலத்திலே சித்த பெருமக்கள் கிடைத்த சில மூலிகைகளின் கொண்டு சில விஷயங்களை, மருந்துகளையோ அல்லது தனிமங்களையோ சேர்மங்களையோ கண்டறிந்தார்கள். பெயர்கள் மாறுகின்றன, ஆனால் கண்டறிந்தது உண்மைதானே. சில சித்த மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தியானம் தவம் என்று இருந்து இந்த சேர்மங்கள் தனிமங்கள் எல்லாம் ஈடுபடாமல் அமைதியாக தியானத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பை பெற்று அந்த தொடர்பின் வாயிலாக மேன்மை அடைந்தார்கள். 18 சித்தர்கள் என்றால் நாம் ஒரு பட்டியலிடுவோம். அதை தாண்டியும் பல கோடி சித்தர்கள் உள்ளார்கள். அனைவருமே அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து இறைவனுடன் ஐக்கியமானவர்கள், இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றி நன்கு உணர்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் ஒரு புள்ளியில் நிற்கிறார்கள். சிவம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நிற்கிறார்கள். சுத்தமாயை அப்படின்னு சொல்லுவாங்க, அதிசுத்தமாயை அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்த அந்த வகுப்புகளில் சொல்லும் பொழுது. அப்போ அந்த சிவன் இப்படிங்கிறது எல்லாமே அந்த சுத்தமாயை அதிசுத்தமாயை இதற்குள்ள வருகின்ற விஷயங்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இப்போ கோவிலுக்கு அடுத்த நிலைக்கு வந்தோம்னா தியானம் அப்படின்ட்டு வருகின்றோம். அப்போ தியானம் மட்டும் அதற்கு போதுமா அப்படின்னா அது ஒரு சாரார். தியானத்தின் மூலமாக இறைவனை அடைவதற்கு வழிகாட்டிய ஒரு சில சாரார் அந்த தியானத்தின் வழியை பயணிங்கள் அப்படிம்பாங்க. இப்போ நமக்கு தியானம் கை கூடலை, வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வினா அவ்விடத்திலே வருகிறது. அவ்விடத்திலே வரும் பொழுது அதற்கான பெரிய பதிலாக அங்கு நிற்பது, உன்னால் அன்பு செலுத்த முடியுமா? ஏன்னா அன்பை விட பெரிய ஆயுதம் இந்த உலகத்திலே வேறு எதுவும் இல்லை. வள்ளலார் பெருமானும் அதைத்தான் போதித்தார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் அவர் ரொம்ப ரொம்ப ஆழமாக அனைவருக்கும் பதிவு செய்தார் அப்படின்னா கூட அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது பிற உயிர்களின் துன்பத்தை பார்த்தால் துன்பப்படுகின்றேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதை அழகாக எடுத்து கூறினார். அப்ப அவருடைய போதனைகள் அப்படிங்கிறத காதுல மட்டும் வாங்கிக்க கூடாது, அது உயிரோடு கலக்க வேண்டும், உணர்வோடும் சேர்ந்து கலக்க வேண்டும்.
நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதா, அந்த விஷயத்தில் நாம் பயணிக்கலாம். ஊரை திருத்துறதுக்கோ உலகத்தை திருத்துறதுக்கோ நம்ம இங்க பிறக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அவரவராக உணர்ந்து அவரவர் பாதையிலே பயணித்து அவர் கர்மா எதுவோ அதன் வழியாக பயணித்து அவர் இறைவனை அடைவார். அது நீங்களோ நானோ ஒருவரை மாற்ற வேண்டும் என்று முயற்சித்தால் அந்த முயற்சி அப்படிங்கிறது காலத்தின் கையில் தான். அதற்காக கடினமான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். நம்ம அவ்வளவு புத்திசாலி ஒன்றும் இல்லைல்ல, நமக்கு அறிவு இருக்கிறது. அறிவு தெளிவு பெற்றதா அப்படிங்கிறது. ஏன்னா திருவாசகம் இறைவனை உணர்ந்து உருக உருக பாடினார் மாணிக்க வாசக பெருமான். உருகி பாடுகின்றார். அவருடைய எல்லா செயல்களையும் மனதில் வைத்து தனக்கு கிடைத்த வாய்ப்பு, தான் தவறவிட்டது எல்லாத்தையும் உணர்ந்து பாடுகின்றார். எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னார். நம்ம அவர் கால் தூசுக்கு சமமாவோமா? முடியாதல்ல. அதே போல தேவாரம் பாடிய பெருமக்கள் உருகி உருகி பாடுகிறார்கள். அவருடைய மகிமையை உருகி உருகி பல விஷயங்களை செய்கிறார்கள். எப்படி? அவர்களுக்கு கிடைத்த மார்க்கத்தின் வாயிலாக நிறைய இருக்கு இல்லையா, கர்மயோகத்தின் மூலமாக. அதே போல என்ன சொல்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்கிறது. எடுத்ததுமே தியானம் பயின்று அதிலே மேன்மை அடைந்து அதிலே ஒளி பொருந்திய உடலை பெற வேண்டும் என்றால் அதற்கு முன்னர் அவர்கள் நிறைய பக்குவத்தை அடைந்து இங்கு வந்திருக்க வேண்டும். அவர்களால் மட்டுமே அது இயலும். ஐயா வழிகாட்டினார், நானும் ஒளி உடலாக மாறுகின்றேன் அப்படின்னா சாத்தியமா? நீங்கள் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு நிறைய கர்மாக்களை சேர்த்து இங்கு வந்திருக்கிறீர்களாங்கிறது பெரிய கேள்வி இல்லை. நம்ம அடுத்தவர்களை பார்த்து அவர் தவறு, இது போய் அது போய், இது வேதங்களில் இருந்து எடுக்கப்பட்டது, என்ன சான்று உங்களிடம் இருக்கிறது? உடனே ஐயா எழுதிய புத்தகத்தை சான்றாக கொடுக்கிறோம் அல்லவா? நாம் அதை உணர்ந்தோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நாம் எந்த அளவுக்கு அதை உணர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஐயா படிப்படியா நிலையை வந்தாங்க. நெற்றி நிறைய திருநீர் பூசி இருந்தவரை இன்னைக்கு நெத்தியில திருநீர் இல்லாம காமிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. ஏன்னா அவர் உண்மையான ஞானி. அவர் சொல்ல போன சித்த புருஷர். அடியனுடைய ஒரு எண்ணம், அவரை போல மகான் இன்றளவும் யாரும் இல்லை அப்படிங்கிறத அடியன் எப்பவுமே ஆணித்தனமாக கூறுவதுண்டு. ஆனால் அவருடைய திருநாமத்தை வைத்துக்கொண்டு பிறரை இகழ்வதோ, அது இல்லை என்று சொல்வதோ, இது பொய் என்று சொல்வதற்கோ நமக்கு தார்மீகம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை எப்பொழுதுமே ஐயா விரும்பவும் மாட்டார். ஐயா வழியிலே பயணிப்பவர்கள் அமைதியாக அவர் கூறியதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, நம்மை நாடி வருபவர்களுக்கு உபதேசம் செய்யலாமே தவிர ஊருக்கு உபதேசம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா எல்லா மக்களும் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அடியேன் ஒரு விதமாக எடுத்துக்கொள்வேன், நீங்கள் ஒரு விதமாக எடுத்துக்கொள்வீர்கள். புரிதல் அதிகமாக உள்ளவர்கள் ஒரு மாதிரி எடுத்துக்கொள்வாங்க. அப்ப நம்மை நாடி வருபவர்களுக்கு உபதேசம் செய்யலாம். எல்லாம் தெரிந்தது போல, அனைத்தையும் அறிந்தது போல ஒரு விஷயத்தை நாம் சொல்கின்றோம் அப்படின்னா அதை விட அறிவு மங்கிய தன்மை உலகத்தில் வேறு ஏதும் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு சிலர் தியானத்தின் வழியாக பயணிக்கிறார்கள், அவர்களுக்கும் கைகூடுகிறது. அவர்களுக்கு இறை தரிசனம் கிடைக்கவில்லை என்று தாங்களால் கூற முடியுமா அப்படின்னா கூற முடியாது. அவர்களுடைய அனுபவம், அந்த அன்பின் மூலமாக இறை தரிசனத்தை பெற்றது அவர்கள் அனுபவம். தியானத்தின் மூலமாக ஒருவர் இறை தரிசனத்தை பெறுகின்றார் என்றால் அது அவர் அனுபவம். சேவைகளின் மூலமாக இறை தரிசனத்தை பெறுகின்றார் என்றால் அது அவர் அனுபவம். அவர் அனுபவத்தை நாம் பொய் என்று சொல்வதற்கு நாம் யார் என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் அல்லவா? நமக்கு தெரிந்த விஷயம் உண்மை என்றால் நாம் பயணிக்கலாம். நம்மிடம் ஆலோசனை கேட்கிறார்கள், நம்மிடம் தீட்சை பெறுகிறார்கள், நம்மிடம் சில விஷயங்களை அணுகுகிறார்கள், நாம் அவர்களுக்கு போதிக்கலாம். ஏனால் கேட்டு வருகிறார்கள். மற்றவர்கள் ஒரு பாதையிலே பயணிக்கும் போது அது தவறு இது தவறு என்று சொல்லும் பொழுது அவர்களை குழப்புகின்ற அந்த பாவச் செயலை நீங்கள் செய்யக்கூடாது. அவர்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதன் வாயிலாக செல்வார்கள். அவர்கள் தங்களை நாடி வருகிறார்கள் என்றால் கட்டாயம் நாடி வந்தே ஆக வேண்டும். இல்லை, அவர்களுக்கு வகுக்கப்பட்ட பாதை வேறு, அவர்கள் அவ்விடத்தில் சென்றால்தான் அவர்களுக்கான ஞானம் கிடைக்கும் அப்படின்னா அவர்கள் அவ்வழியில் தான் செல்ல வேண்டும். அது அவர்கள் கர்மா. அதை நீங்களோ நானோ யாரோ தடுக்க முடியாது. அவர்களுக்கான புரிதல் வரும் வரையிலும் அவர்கள் அப்பாதையில் தான் பயணிப்பார்கள். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தை பெரிய வார்த்தைகளாக விடாதீர்கள். பெரிய வார்த்தைகள், நீங்கள் பேசியதெல்லாம் பெரிய வார்த்தைகள். யார் என்று பெயர் சொல்லக்கூட விருப்பம் இல்லை. இது கண்டிப்பாக உங்களை அடைய வேண்டும் என்றால் இந்த காணொளி அடையும். ஏதேனும் ஒரு விதத்திலே தெரிந்து கொள்ளுங்கள்.
வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஞானிகள், மகான்கள். அருட்பெரும் ஜோதி உண்மைதான், சிவம் உண்மைதான். அதை அடைவதற்கு இதுதான் வழி என்று கூறுவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் யாரும் பிறக்கவில்லை. இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. அவரவர் வழியிலே அவரவர் பயணிக்கின்றார்கள். அவரவர் கர்மத்திற்கு ஏற்றாற் போல அவர்கள் பயன்களை பெறுகிறார்கள். அதன் வழியிலே அவர்கள் இறைவனையும் உணர்கிறார்கள். உணராதவற்றை யாரும் இங்கு பதிப்பாக கொடுப்பதில்லை. ஏதேனும் ஒரு பதிப்பை எடுத்துக்கொண்டு இது மட்டும்தான் உண்மை என்று சொன்னால் தர்மத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக மாறுகிறீர்கள் நீங்கள். இந்த தர்மம் பல தரப்பினருக்கும் வழியை கொடுக்கின்றது. எந்த வழியில் வேண்டுமானாலும் நீ பயணித்து வா, இறுதியில் நீ என்னை அடைவாய் அப்படிங்கிறது தான் இந்த தர்மம். மாறாக அவனை பொய் என்று கூறு, இவன் இல்லை என்று கூறு என்று சொல்வது இந்த தர்மத்தின் வழக்கம் அல்ல. இந்த தர்மத்தில் பிறந்தவர்களின் வழக்கம் அல்ல. இதை அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒருவன் தான். ஏகன் அப்படிங்கிற வார்த்தை மிக பெரியது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஏகன் அப்படிங்கிற வார்த்தை தான் உண்மை. அந்த ஏகனை எவ்வாறு அடைய வேண்டும் என்பது அவரவர் தலைவிதிக்கு ஏற்றாற் போல மாறும். அந்த வழியை நீங்கள் கூற முடியாது. இவ்வழியில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கான அறிவு தெளிவு பெற்றவர்களா நாம் அப்படின்னா நம்மை நாமே கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். நிறைய விஷயம் இருக்கு ஐயா. போற போக்கில் எதையும் வார்த்தைகளை தெளித்து விட்டு போகாதீர்கள். அது சைவத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய இருக்கு. சந்தான குறவர்களாகட்டும், சமய குறவர்களாகட்டும், 63 நாயன்மார்களாகட்டும், எல்லாமே ஒரு படிப்பினை. நீ எப்படி வேண்டுமானாலும் இறைவனை உணர்ந்து கொள்ளலாம்ங்கிறோட படிப்பினை தான் அது. சமயக்குறவர்கள், சந்தான குறவர்கள், 63 நாயன்மார்கள், இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாயன்மார்கள். இறை சேவையே உன்னதமாக மனதில் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாயன்மார்கள் அனைவரும் இறை தரிசனத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கு அமைதி அல்லது அந்த ஒரு அவர்கள் இயங்குகின்ற பிறப்பில்லா தன்மையை எப்பொழுது அருள வேண்டும் என்பது இறைவன் உணர்வார். அது ஒளியோடு கலப்பதாக இருக்கலாம், காற்றோடு கலப்பதாக இருக்கலாம், நீரோடு கலப்பதாக இருக்கலாம், பஞ்சபூதத்திலே ஏதேனும் ஒரு பூதத்தோடு கலப்பதாக இருக்கலாம். அது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அப்படி கலப்பவர்கள் ஞானிகள் ஆகின்றார்கள். அவர்கள் உணர்ந்ததை அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் அவர்கள் உணராத பக்கமும் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடும். அது இன்னொருவருக்கு அந்த உணர்வுகள் ஏற்படலாம். அதை தவறென்று கூற இந்த பிரபஞ்சத்தில் யாரும் இல்லை. இது மிகப்பெரிய விஷயம். கையாள்வது சரியாக கையாள வேண்டும். எடுத்தோம் கவுத்தோம் என்று பிறரை தவறென்று கூறுவதோ அல்லது பிறரை சுட்டி காட்டி அவர்களை குற்றம் சாட்டுவதோ பெரும் பாவமாக முடியும். அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காமல் போகும். நமக்கு விதிக்கப்பட்டது, நாம் உபதேசம் வாங்கினால் நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும். நம்மிடம் வருபவர்களுக்கு அதை உபதேசிக்கலாம்.